ஹாய் ஹலோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்தாச்சு. யாரெல்லாம் டே 1 சூப்பராக சஷ்டி விரதம் தொடங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது நாளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நமக்கு மீதி நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் 4 மணிக்கே முழிப்பு வந்துடுது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம எழுந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடியாதுங்க. ஆனால் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்தால் மட்டும் எனக்கு எப்படி தான் முழிப்பு வரும்னே தெரியாது. அதே மாதிரி 4 o'clock முழிப்பு வந்துடுதுங்க. மீதி டைம்லலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடியாது. இந்த கந்த சஷ்டி விரதம் வந்தால் மட்டும் எனக்கு முழிப்பு வந்துடுதுங்க. அது எப்படின்னே தெரியல. காலையில் தலைக்கு குளிச்சுட்டு பழைய பூ வெற்றிலை எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் வச்சுக்கோங்க. வெற்றிலை புதுசாக தினமுமே வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கூட. வெற்றிலை தீபம் போடுறது எதுக்கு அப்படின்னா, வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையில் ஓரையிலையும் நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. நல்ல ஒரு 9 வாரம் நல்லபடியாக போட்டிங்க அப்படின்னா நீங்களே அந்த அதிசயத்தை எல்லாமே பார்க்கலாம். உங்கள் கண் முன்னாடியே அந்த அதிசயத்தை நம்ம முருகர் நடத்தி வைப்பாருங்க. 6 வெற்றிலையும் அகல் வைத்து நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூடங்க. என்னோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையலில் நிறைய ஆர்கானிக் பொருள் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி, ஏபிசி மால்ட், கருப்பு கவுனி ரெடி மிக்ஸ், ஹெர்பல் ஷியக்காய் பவுடர், இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக்குங்க. எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் நான் என்னோடய பக்குவத்தில் உங்களுக்காக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். 5:30க்கே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டின பிறகு தாங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நம்ம அபிஷேகத்துக்கு எல்லா பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்ட வேல் மட்டும்தான் இருக்குன்னா வேலுக்கு மட்டுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை நீங்கள் விக்கிரகம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேல் விக்கிரகம் இது எல்லாமே வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாங்க. 7 நாளுமே ஒரு நாளும் ஒரு அபிஷேகம் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் என்ன அபிஷேகம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அபிஷேகத்தை மனம் குளிர அவருக்கு நீங்கள் பண்ணுங்கள். டெய்லியும் பூஜை பாத்திரம் தேய்க்கணும்னு கிடையாதுங்க. நம்ம திருக்கல்யாணம் அப்போ ஃபுல்லாக தேய்ச்சி சாமி கும்பிட்டுக்கலாம். 2வது நாள் என்ன பிரசாதம் வைக்கணும் அப்படின்னா பருப்பு பாயாசம் நீங்கள் காலையில் வச்சாலும் சரி, நீங்கள் ஈவினிங் வச்சாலும் சரி, அதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் 2 பிரசாதங்கள் வெவ்வேறாக வைக்கணும். நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பீங்க. அந்த டைமில் உங்களால் பிரசாதம் செய்ய முடியலன்னா நட்ஸ் கூட வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பசுந்தயிரில் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஒரு வேல் 2 முருகர் இருக்கார். அதனால் 3 பேரையுமே ஒரே தட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணேன். அவர் மனம் குளிர ஒரு அபிஷேகமாக ஒரு நாளும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேல் இருக்குது அப்படின்னா வேலுக்குமே அபிஷேகம் பண்ணலாம். எல்லாமே அவரெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். இன்றைக்கி பிரசாதமாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான். காலையில் நட்ஸு வச்சுருந்தேன். அதே மாதிரி ஈவினிங் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சுருவேன். பிரசாதம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம். அது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் அவசரமாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேனுங்களா, அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பிரசாதமாக செஞ்சு படைக்கலாம். முதல் நாள் போட்ட சர்க்கோண கோலமை நம்ம எடுத்துட்டு புதுசாக இன்றைக்கி சர்க்கோணம் கோலம் போடணும். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம சர்க்கோணம் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்ட்டு எழுதி இன்றைக்கி 2 தீபங்கள் ஏற்றி வைக்கணும். தீபங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக பசு நெய் விட்டு ஏற்றுங்க. பசு நெய் நிறைய இடத்துல கிடைக்காதுங்க. பியூர் பசு நெய் கடையிலலாம் கிடைக்கிறது ஏதாவது ஒரு இது கலப்படம் இல்லாமல் வரதில்லை. நம்ம வீட்லேயே நான் பசும்பால் வாங்குறதால நான் வீட்லேயே நெய் காசி வச்சுருவேங்க. இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாகவே வெண்ணெய் எடுத்து
ஆச்சி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுட்டேன். 8வது நாள் மிகவும் சிறப்பானது என்ன அப்படின்னா, சுமங்கலிங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது. 108 சரவண பவ அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்ட உட்காந்து பாராயணம் பண்ணேங்க. இன்றைக்கி டே இப்படி தான் முடிஞ்சுது. சாயந்தரமும் குளிச்சுட்டு விளக்கேற்றினேன். 3வது நாள் கந்த சஷ்டியில் பார்க்கலாம். பாய்.